தமிழ்நாடு முழுவதுமே எங்கே போய் எங்கே வந்தாலும் அது கடைசியாக அது ஒன்று விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கும், இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முடியும். அப்படி தான் இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையே இருக்குது. இப்போ காங்கிரஸ் ம், அஹ், அவங்க இப்போ தாவேக பக்கம் போவோம், அங்கே போயிடுவாங்க. இது கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பேசப்பட்டால் கூட காங்கிரஸினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் தெளிவான நிலைப்பாடாகவே அதில் இருந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க தாவேக பக்கம் போவோம், பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்தாலும், ஆனால் அங்கே போகிறதுக்கான அந்த பேச்சு அது கிடையாது. அது திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது நாங்கள் நீங்கள் சரியான எங்களுக்கு ஒரு சரியான தொகுதிகளை ஒரு குறிப்பிட்ட நான் கேட்குற தொகுதிகளை கொடுக்கலன்னா நாங்கள் தாவேக பக்கம் போவோம் அப்படின்னு திமுகவுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் தான் இது. அவங்க போகிறதுக்காக அந்த பேச்சுவார்த்தைகள் கிடையாது. ஆனாலும் அங்கே என்ன கிடைக்கலாம் அப்படிங்கிறது அவங்க பேசியிருக்கலாம் மொழிய. ஆனால் அவங்க முழுசாக இதுலேருந்து விலகி திமுக கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகிறதுக்கு அவங்க நினைக்கல. இப்படியே இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பேசின விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காங்கிரஸினுடைய மேல்மட்ட தலைவர்கள் ஒருத்தர் பேசுகிறது, அந்த மாணிக்கம் தாக்கூர் பேசினது, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசினதெல்லாம் எதை குறிக்கும்னாக்கா திமுக இன்னும் நம்ம ஒரு ஆண்ட கட்சி, நமக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாங்களே, நமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, ஏதோ ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பேருக்கு நம்ம இருக்கோம், அப்படி தான் வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்க அதை சொன்னாங்களே ஒழிய, அவங்க முழுமையாக இந்த கூட்டணி விட்டு விலகுவதற்காக சொல்லப்பட்டதே கிடையாது. அது இப்போ அதை தான் அதை இப்போ செயல்படுத்துகிற விதமாக தான் இப்போ அவங்க அந்த ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால தான் இப்போ 2-3 சீட்டு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கு. மாநிலங்களவையில் 1-2 அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்து அதை சரி கட்டிடுவாங்க திமுக. ஆனாலும் திமுக காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அளவுக்கு மீறி ஒரு அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுக்கறத அவங்க விரும்பல. ஆனாலும் சரி, அவர் ஆண்ட கட்சி, அந்த கட்சி ஒரு இருக்கும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு பிம்பம் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பம், அந்த கட்சியினுடைய ஆண்ட கட்சி அதனுடைய அது ஒரு அதாவது எப்படி பார்த்தோன்னா ஒரு வலிமை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிடும். ஆனால் உண்மையான ஒரு வலிமை எங்கே இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தை பக்கம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே இருந்ததுனாக்கா அடுத்தது காங்கிரஸ் அங்கே இருக்காது. அது அதனுடைய திட்டமே அதுதான். இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிட்டுனா ஒட்டுமொத்த இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகளை அப்படியே பிரித்து என்ன பண்ணுவாங்க, அது விசிகாவுக்கு கொடுத்துருவாங்க. காங்கிரஸுக்கு அடுத்தடுத்து இருக்கிற கட்சிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் அவங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் எப்படி இருக்குன்னா, நமக்கான தொகுதிகள் நிறைய கிடைக்கணும், அதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு பண்ணுறாங்களே ஒழிய, அவங்க கண்டிப்பாக இதை விட்டு அவங்க இன்னொரு கூட்டணிக்கு போய் அவங்க தோல்வியை தழுவ காங்கிரஸ் விரும்பலை. ஏற்கனவே அது 67லேருந்து அவங்கள ஆட்சியை விட்டுட்டாங்க. இதுக்கும் பிறகு அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தாலும் அந்த ஒரு பேஸ்மெண்ட் அவங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை. அங்கே அவங்க ஒரு அந்த அந்த அரசியலினுடைய இது ஒரு ஃபோர்ஸான அரசியல் காங்கிரஸில் இல்லை. இது பிஜேபியை ஒரு பேருக்கு எதிர்க்கிறாங்களே ஒழிய காங்கிரஸ் எதிர்ப்பதை விடையோ திமுக எதிர்ப்பதையோ மிக அதிகமான எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பதுன்னு யாருன்னு கேட்டால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்போ அந்த கட்சி எதிர்க்கிற எதிர்ப்பை யாருமே எதிர்க்கல பிஜேபி. இப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக செயல்படுற கட்சி அதுன்னு கேட்டால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனால் பிஜேபியை எதிர்க்கிறதில்ல. அவங்க தோல்வி கண்டதுனாலேயே அந்த கட்சி ஒரு 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 அரசியல் தளத்தில் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருக்குது. அவங்க இந்த
கூட்டணியில சரியான ஒரு தொகுதிகள் கிடைக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் தான் இது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதி குடுத்துருவாங்க. எப்படியும் வந்து 25 குடுக்குறதா திமுக அறிவிச்சிருந்தாலும், இன்னும் 2, 3 சேர்த்து 28 ம அந்த ஒரு இதில கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாநிலங்களையோ 2 மாநிலங்கள் குடுத்துட்டாங்கன்னா, அது அது அந்த சுமூகமா வந்துரும் அந்த பேச்சு. ஆமா. இப்போ து விடுதல விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொகுதிகள் கொடுக்க போறாங்கங்கிறதையும் கொஞ்சம் உன்னிப்பா எல்லாம் கவனிச்சு வராங்க. ஏன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க குடுக்குற தொகுதிகள பொறுத்து தான் அவங்களுடைய எதிர்வினை இருக்கும். ஏன்னா, இப்ப திமுகவினுடைய மிகப்பெரிய பக்கபலம் எதுன்னு கேட்டா, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு தொகுதிய குடுக்கும் பொழுது தான், அந்த கூட்டனுடைய இறுதி கட்டமே இருக்கு. ஏன்னா, அவங்கள சமாதானப்படுத்தி, அவங்கள சரி கட்டிட்டாவே, அந்த கூட்டணி வந்து மிக பலமான ஒரு கூட்டணியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தடுத்த கட்சிகள்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த தக்க வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில இருந்துட்டாவே, மற்ற கட்சிகள் எல்லாம் அ எல்லா கட்சிகளுமே உள்ள வந்து இருக்காங்க. உள்ள வந்து ம அதிகாரப்பூர்வமா எல்லாம் இருக்கிறதா அறிவிச்சுருவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பேசுறாங்கங்கிறது தான் இன்றைய சூழ்நிலையில இப்போ மார்ச் 2 அன்று பேசுவதாக இருக்கு. அந்த இதில தான் தெரியும் அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது. ஆனா அது என்ன குடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பேசுவோம்.